students, I am Raja Rajeshwari. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். The diameter of the circle is 52 cm and the length of one of its chord is 20 cm. Find the distance of the chord from the center. இதா question. அதாவது ஒரு சர்க்கிளோட diameter கொடுத்திருக்காங்க 52 cm ன்னு. அதனுடைய chordோட length, chord of the circleோட length வந்து 20 cm கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன கேக்குறாங்கன்னா distance of the chord from the center. சென்டர்ல இருந்து அந்த கார்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம வந்து இந்த क्वेश्चனை நீங்க படிச்சுட்டு நீங்க என்ன செய்யணும், டயக்ராம் வரையணும். சில சமயம் வந்து டயக்ராம் கொடுப்பாங்க, சில சமயம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ क्वेश्चனை நீங்க படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் வரையலாம். ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதுல diameter of the circle 52 சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நான் ஏபின்ற diameter of the circle வரைஞ்சிருக்கேன். இந்த 52 பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓ இல்லையா. ஸோ 52 வந்து நான் ரெண்டா டிவைட் பண்ணி இந்த சைடு 26 இங்க 26 நான் பிரிச்சிருக்கேன். தென் சிடி இஸ் த கார்ட் ஆஃப் த சர்க்கிள். சிடி வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் கீழே தள்ளி வரைங்க. சிடி வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ ஓல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிங்கன்னா இது ரெண்டா டிவைட் பண்ணும். ஸோ 20 நான் இங்க 10 சென்டிமீட்டர் இங்க 10 சென்டிமீட்டர்னு பிரிச்சிருக்கேன். தென் ஓல இருந்து இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைனா, ஓல இருந்து டிக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைனா வரைஞ்சுக்கோங்க. ஓடி ரெப்ரசன்ஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ ஓபியும் ரேடியஸ் தான், ஓடியும் ரேடியஸ் தான். நம்ம ஏன் இந்த ஓடி வரைகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம். ஏற்கனவே நம்ம இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கோம். as well as we are having ED here, and if you draw a slanting line here you will be getting a right angle triangle. இந்த right angle triangle base பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா distance between the chord, distance between the center to the chord of the circle, இந்த distance நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஓடி இந்த ரேடியஸ் வந்து இங்க வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஓபியும் ஓடியும் ஒரே ரேடியஸ் தான் இல்லையா. ஸோ இந்த 26 இங்கே எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே எழுதிக்கலாம். ஏபி வந்து டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள், சிடி வந்து கார்ட் ஆஃப் த சர்க்கிள், இந்த சிடி. தென் ஓடி இஸ் த ரேடியஸ், இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். தென் ஓஇ தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார்ட் ஃப்ரம் த சென்டர். சென்டர்ல இருந்து இந்த கார்டு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு இதுதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ we are going to take the right angle triangle OED. இந்த மாதிரி right angle triangle நீங்க ஃபார்ம் பண்ணிக்கணும். in right angle triangle OED பொறுத்த வரைக்கும் using Pythagoras theorem we are going to apply Pythagoras theorem. OE square plus ED square equal to OD square இல்லையா. ஏன்னா OD தான் hypotenuse. Square on the hypotenuse is equal to sum of the squares of the other two sides. இதான் Pythagoras theorem இல்லையா. So square on the hypotenuse னா OD ஸ்கொயர் பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், OE ஸ்கொயர் பிளஸ் ED ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். சோ நீங்க வந்து அந்த பித்தாகரஸ் தியரமை இங்க நம்ம எழுதிக்கிறோம். OE ஸ்கொயர் நமக்கு தெரியாது, இது அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. ED வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10 ஸ்கொயர் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு OD ஸ்கொயர். OD ஸ்கொயர் பண்ணீங்கன்னா will be getting 26 ஸ்கொயர். So OE ஸ்கொயர் is equal to 26 ஸ்கொயர். இந்த 10 ஸ்கொயர் when brought to right hand side will be getting minus 10 ஸ்கொயர். 26 into 26 will give you 676. நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 676 minus 10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 100 கிடைக்கும். 676ல 100 நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா will be getting 576. then OE is equal to, அப்போ OE என்ன கிடைக்கும் நமக்கு, root of 576. because ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா brought to right hand side OE is equal to root of 576. 576 24 into 24 நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். so that will give you 24 இல்லையா. ரூட் எடுத்தீங்கன்னா will be getting 24. so distance of the chord from the center, distance of chord from the center is 24 cm. நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். so இந்த சம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம். நீங்க வந்து கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க டயக்ராம் கரெக்டா ப்ராப்பரா போடுங்க. அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நீங்க வந்து ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா யூசிங் Pythagoras theorem you can find the distance of the chord from the center easily. இந்த Pythagoras theorem யூஸ் பண்ணி நீங்க distance of the chord from the center கண்டுபிடிக்க முடியும், radius of the circle கண்டுபிடிக்க முடியும், length of the chord கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? Okay, I hope you understand the sum students. Thank you ma.